ஏன் மருமோனே, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கு. ரோட்டில் போக முடியல, வர முடியல. பாவம் பசங்க படிக்கிற இடம்ல அது. காலங்காத்தாலேயே பாரை திறந்து வச்சுட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனாலும் ரோட்டில் நின்று குடிச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்களா? கரெக்டு தான். நம்ம என்ன மாமா பண்றது? கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்குல்ல, அதனால நம்ம யார்ட்டையும் போய் கேட்கவும் முடியாது. என்னத்தை விட்டாங்க. ஏண்டி இப்ப தட்டை எதுக்கு எடுத்து வைக்கிற? வாங்கிட்டு வந்த பார்சல்லே வச்சு சாப்பிட்டா உள்ள இறங்காதா? ஐயோ மைனி, பிரியாணிய கொஞ்சம் கொஞ்சமா தட்டுல வச்சு சாப்பிட்டாதான் ருசியே. இவ எப்பவுமே இப்படிதான், ஒண்ணுக்கு 2 வேலை வைப்பா. பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவ வேண்டியது உன்னோட வேலை. அதெல்லாம் சூப்பரா கழுவிடலாம். இலக்கணி அண்ணே, ஹை பிரியாணி கொடுங்க. பிரியாணி குடு. என்ன பிரசிடென்ட் சார், ரொம்ப குஷி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா என்னடா எல்லாரும் முன்னாடியும் சிக்னல் கொடுக்கற? உன்னோட ஆக்டிவிட்டியே ஒரு மாதிரியா இருக்கே. பிரியாணி பொட்டலத்துக்கு அடியில உனக்காக ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தனியா எடுத்து வச்சு நைட் வச்சுக்க. வீட்டுல 5 பொம்பளைங்க இருக்கும், என் ஒருத்தைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. அவளுக்கு பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. போ வச்சுக்கிறப்போ. ஏய் தாங்கடி. எசகி, கடையில யாரோ கூப்பிடுறாங்க பாரு. கடையிலையா? எனக்கு சத்தம் ஒண்ணு கேக்கலையே. ஏய் இல்லடி, யாரோ கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் கேட்டு பாரு. சரி பாத்துட்டு வரேன். ஓடி. சரி இரு பாத்துட்டு வரேன். கனி, நீ குருமா ஊத்த பாத்திரம் எடுத்துட்டு வா போ. அப்புறம் நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிடி. அப்படியே ரத்னாவை கூட்டிட்டு வாங்க. சரி பரணி. ம்